நீங்க வந்து துவக்க காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டுல இருக்கிறீங்க. இதான் உங்க ஸ்டாண்டுங்கிறத சொல்றீங்க. சமீபத்துல விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல இதை எதிர்த்து ஒரு சீராய்வு தாக்கல் பண்ணாங்க. அது தள்ளுபடி செய்யப்பட்டுருச்சு. ஆனா அவர் தமிழ்நாட்டு அளவுல வந்து நான் இதை ஆதரிக்கிறேன், இந்திய அளவுல எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த நிலைப்பாட்டின் மீதான உங்களுடைய மதிப்பீடு என்ன? எதனால இப்படி டாக்டர் திருமாவளவன் பேசுறாங்க? அதாவது நானும் புதிய தலைவரும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் ஒரே கருத்துல இல்ல. நான் அவர் வேற கருத்து, அவர் வேற கருத்து வச்சிருக்காரு. அவர் வந்து அதை எதிர்க்கிறாரு, நான் அதை ஆதரிக்கிறேன். ஆனா தீர்ப்பை நான் வந்து சப் கேட்டகரைசேஷன் எதிர்க்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னைக்கு இப்போ நான் கொடுத்த பேட்டிலேருந்து யார் ஆதரிக்கிறாங்க, யார் எதிர்க்கிறாங்க? நான் வந்து 3% இடஒதுக்கீட்டை நான் ஆதரிக்கிறேன். 3% மட்டும் இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறீங்க. ஆமாம். ஓகே. உள்ளிடஒதுக்கீட்டை எதிர்க்கிறீங்க. முன்னுரிமையை எதிர்க்கிறேன். ஆச்சுங்களா? நான் முதலே சொன்னேன், அகில இந்திய அளவில் இந்த மாதிரி வந்து கேட்டகரைசேஷனை பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பார்வை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். ஆச்சா, 3% அவங்களுக்கு கொடுத்துருங்க. அவங்களுடைய பங்கு அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க பிரிஞ்சு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்கள பிரித்து விட்டுருங்க. அவங்கள பிரித்து விட்டுருங்க. மீண்டும்